ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் ஷோபனா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனலோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது நான் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நான் படிக்கும் போது. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஷேர் பண்ண போகிறேன். ரிகார்டிங் புக்ஸ் என்ன, சிலபஸ் என்ன, எதெல்லாம் டஃப்பு, ஓகே எல்லாமே இதுலேயே இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிடுங்க, ஓகேவா? நீங்கள் இன்டர் முடித்தோடனே நீங்கள் வந்து ஃபைனல் அப்பியர் ஆகிறதுக்கு ஆர்டிகல்ஷிப் கம்பல்சரி. 1.5 இயர்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த் தான் இருந்தது, இப்போ வந்து 1.5 வருஷம் போகணும். ஸோ அதுக்கு ஆடிட்டரை வந்து நீங்கள் மீட் பண்ணணும். ஸோ அந்த ஆடிட்டர் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் நம்ம வெப்சைட்லேயே இருக்குது, அதை ரெஃபர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் போகணும் அப்படின்னா அதுக்குன்னு ஃபார்ம்ஸ் எல்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு இன்டிமேஷன் பண்ணுறதுக்கு T1 ஃபார்ம் அப்படின்னு, இல்லை அது வந்து ஃபார்மாக இருந்தால் T1, ஆர்கனைசேஷன் இல்லை கம்பெனியாக இருந்ததுன்னா T4. அதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிடுச்சு அந்த எண்ட் ஆஃப் த பீரியடில், அதுக்கு வந்து T5. ஸோ இது வந்து 1 மந்த் பிஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் வந்து அந்த T5 ஃபார்மை வந்து வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மறந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், அப்புறம் எக்ஸாமினேஷனே எழுத முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ யார்கிட்ட அதை ரெஃபர் பண்ணிவிட்டு உங்கள் சீனியர்ஸ் கிட்ட கேட்டுட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்டடீஸ்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபைனல் இஸ் த ஃபைனல் ஸ்டெப். ஸோ இன்டருக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்க உங்களுக்கு தெரியும். அதே எஃபர்ட்டு இதுக்கு கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுருங்க, ரேங்க் கூட எடுக்கலாம். அப்போ ஃபைனல் வந்து டஃப்பாக இன்டர் கம்பேர் பண்ணும்போது அப்படி கேட்டிங்கன்னா, இன்டருக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அதே தான். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன டஃப்பாக இருக்கும் தெரியுமா? இப்போது நீங்கள் வந்து இன்டரில் வந்து உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து 25 to 30 மார்க்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஃபைனல் பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு 1 மார்க் பார்த்திங்கன்னா ஒன்லி 20 மார்க்ஸ் தான். அதுவும் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்கும். 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். ஈச் கொஷினுக்கு 2 மார்க்ஸ் கேரி ஆகும். ஸோ ஒன்று தப்பானா கூட 2 மார்க் போயிடும். ஸோ அந்த பேஸஸில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் இன்டரை விட லைட்டாக டஃப்பு. ஆனால் ஸ்டடீஸ்லாம் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறது எல்லாமே இன்டருக்கு போட்ட எஃபர்ட் தான் இங்கேயும் போட போகிறீங்க. ஓகே டோன்ட் வரி, யூ கேன் டூ இட். நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ICW வெப்சைட் போயிட்டு நம்ம புக்கை PDFலாம் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அங்கே வந்து நாலேஜ் ரிசோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டடி சிலபஸ் 2016 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு போயிடலாம். ஃபைனலில் உங்களுக்கு ஒவ்வொரு பேப்பரை டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு குரூப் 3ல் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் நம்பர் 13, கார்ப்பரேட் லாஸ் அண்ட் காம்ப்ளியன்ஸ். இதுதான் நீங்கள் எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட்டு எழுதுவீங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா, அப்போ வந்து ஒரு டென்ஷனோடு எழுதக்கூடிய பேப்பர் இது. ஸோ ஆனால் வந்து படிக்கணும் ரொம்ப, ஏன்னா லா வந்து மறந்து போய்டும், நீங்கள் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் பாருங்கள் 60% கொடுத்துருக்காங்க கம்பெனிஸ் ஆக்ட்டு. நீங்கள் இன்டரில் நல்லா கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் இன்டரில் நிறைய பேர் விட்டுருக்கலாம். ஓகே, இல்லை சரியாக படிக்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பு தான். ஆனால் இந்த டைமில் விட்டுருலாமான்னா சான்ஸே இல்லை. நான் வந்து எப்படி தெரியுமா படித்தேன், ஃபஸ்ட்டு கம்பெனிஸ் ஆக்ட் தான், அதுக்கப்புறம் தான் அதர் கார்ப்பரேட் லாஸ்க்கே போனேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் 50% என்ன கொடுத்துருக்காங்க, கம்பெனிஸ் ஆக்ட். ஓகே, மோரோவர் இன்டரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவர் ஆகிடும். அப்புறம் இன்சால்வன்சி பேங்க் கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, 10%. ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க. நீங்கள் இப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேங்க் கரன்சி முடிச்சிடுங்க. கம்மி பேஜஸ் தான், முடிச்சிடலாம். அடுத்து கம்பெனிஸ் ஆக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் படித்த டிவிடெண்ட்ஸ் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் இருக்குது, ஓகேவா. இன்சால்வன்சி பேங்க் கரன்சி கூட ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா பேப்பர் அதிகம். இது எதனால் நிறைய பேர் விடுவாங்க தெரியுமா, அந்த புக்கில் 3/4 பேஜ் இது, ஐயோ இவ்வளோ படிக்கணுமா, அதுக்கு பதில் வேறு ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டுருவாங்க. அப்படிலாம் விட்டிங்கன்னா வேஸ்ட்டு உங்களுக்கு தான், ஓகேவா. அப்படியெல்லாம் விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் எக்ஸாமே எழுத வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இது. ஓகே, போர்ட் மீட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இங்கே காட்டுறதெல்லாம் வந்து நீங்கள் போய் உள்ளே போய் பார்த்தா தான் இன்னும் டீட்டெயிலாக புரியும். நான் ஃபுல் வீடியோலேயே நான் எல்லாமே சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் ஷார்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதர் கார்ப்பரேட் லாஸில் வந்து புதுசாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது முடிச்சுட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் A முடிங்க, அப்புறம் செக்ஷன் C முடிங்க, அப்புறமா செக்ஷன் B எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், ஷார்ட்டாக வந்து SFMனு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஆல்ரெடி குரூப் 2ல் பார்த்துருப்பீங்க, ஓகேவா, இன்டரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து செக்ஷன் A பார்த்தீங்கன்னா 25% ஆல்ரெடி படிச்சாச்சு. ஓகே, அங்கே நீங்கள் வந்து இன்டரில் வந்து டிசிஷன் மேக்கிங்லாம் படிச்சிருப்பீங்க, கேபிட்டல் பட்ஜெட்டிங். ஸோ அதே தான் இங்கே அந்த கான்செப்ட் தான் இங்கே ரொம்ப டீட்டெயில்டாக பார்ப்பீங்க, அந்த 25%. பட் ரொம்ப அங்கே இருக்கிறது தான் சில சம்ஸ் கூட காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக்ஷன் A.
நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் சி படிக்கணும். ஓகே, செக்ஷன் சி என்னென்னா 25% ஈஸி, ஆவரேஜு, மீனு, ஸோ ஃபார்முலைஸ்டு சம்மாக இருக்கும். ஓகேவா, ஃபார்முலா வந்து கான்செப்ஷுவலாக படிச்சுட்டு அந்த செக்ஷன் சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் ஏ போங்க. ஓகே, அப்புறமா பார்த்திங்கன்னா செக்ஷன் டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வரும். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பற்றி, எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸு அந்த மாதிரி வரும். அது கூட நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம்ல, அது வந்து தேர்ட் ஆப்ஷனுக்காக சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன சொன்னேன்னா செக்ஷன் சி முடிக்கணும். ஓகே, அப்புறம் செக்ஷன் ஏ, இது ரெண்டும் சம்மு. செக்ஷன் பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தியரிட்டிக்கலாக இருக்கும், ஒன்று சம் இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டுன்னு. அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செக்ஷன் டி, ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அப்புறம் இதுதான் ஸ்கோரிங் பேப்பரு குரூப் 3 பொறுத்த வரைக்கும். இதில் நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் தான் நீங்கள் அக்ரிகேட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஜாக்கிரதையாக இது வந்து நல்லா கான்செப்ட்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஒன்றுமே இல்லை, நம்ம காஸ்டிங் படிச்சிருக்கோம் இல்லையா, அது இன்னும் அட்வான்ஸாக படிக்கிறதா இந்த இன்டரில் படித்ததை விட கொஞ்சம் அட்வான்ஸ். ஸோ காஸ்டிங்கில் படித்ததை தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் சி முடிக்கணும். ஒன்றுமே இல்லை, 30% என்ன தெரியுமா, நீங்கள் இன்டரில் படிச்சிருப்பீங்களே ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், அதே தான் அந்த அசைன்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, சிமுலேஷன்ஸு, லீனியர் ப்ரோக்ராமிங், அதே தான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் சி சொன்னேன்னா, அப்புறம் வந்து செக்ஷன் ஏ நியூ டாபிக் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் செக்ஷன் ஏ. ஓகே, லைஃப் சைக்கிள் காஸ்டிங் குட்டி குட்டி சம்ஸாக இருக்கும், ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ரெண்டு சம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக முடிக்கலாம். அப்புறமா செக்ஷன் பி எடுத்துக்கோங்க, பிகாஸ் நிறையா சம்ஸ் இருக்கும் செக்ஷன் பியில், ஆல்ரெடி படிச்சது தான் ஆனாலும் நிறையா இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு செக்ஷன் சி முடிச்சுட்டு அப்புறம் செக்ஷன் ஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் பி எடுத்துக்கோங்க. பி கூட வந்து அங்கே பார்த்ததே மார்ஜினல் காஸ்டிங், ஸ்டாண்டர்டு, பட்ஜெட்ரி, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் நிறையா இருக்கும். எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணால் தான் இங்கே வந்து என்ன சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் குரூப் 3ல லாஸ்ட் பேப்பர் ஐ திங்க் ஸோ, ஆமாம், டைரக்ட் டேக்ஸ். இது படிக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டரில் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதே போர்ஷன் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கா இல்லையாலாம் நீங்கள் கேள்வி பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இன்டரில் நீங்கள் படித்ததை இங்கே அகெயின் ரிப்பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இன்டர் போர்ஷன் ஒரு வாட்டி, ஏன்னா பேசிக்ஸ் தெரிஞ்சால் தானே அட்வான்ஸ் போக முடியும். ஆனால் பேசிக்ஸ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா செக்ஷன் பிக்கு போங்க. என்னென்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் நியூ அப்படின்லாம் யோசிக்க வேணாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் தான். அந்த 30 மார்க் கையில் கிடச்சிடும். அப்புறம் ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அட்வான்ஸ் டைரக்ட் டேக்ஸ்குள்ளே போங்க. ஓகே, ரொம்ப இருக்கும். ஓகே, செலக்டிவாக எடுத்து எதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கோ ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 3 மட்டும் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் பேப்பர்ன்றது அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்புறம் காஸ்டிங், ஓகேவா, அது ரெண்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரல, அது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு தரவு பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு குரூப் 4 ஃபஸ்ட்டு பேப்பர் கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தடிஸாக இருக்கும். இந்த புக்கு தான் இப்போ இருக்க நியூ எடிஷனில் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப பைஃபர்கேஷன் பண்ணியிருக்காங்க, 20, 20, 20, 25, 15. ஸோ ஈஸியாக ஒரு சாப்டர் எடுத்திங்களா இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட், நாட் ஓன்லி நவ், நீங்கள் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டு கூட அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக படிக்கணும்னு சொல்லி நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு 20% ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் கவர்மெண்ட் செக்ஷன் இ பார்த்தீங்கன்னா 15% கவர்மெண்ட் அக்கௌண்டிங், இது மட்டும்தான் தியரி ஆக்சுவலி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு செக்ஷன் இ முடிச்சிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் செக்ஷன் டி எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னொரு புக்கில் வந்து பிஸ்னஸ் வேல்யூவேஷன் சொல்லி படிப்பீங்க அங்கே, அதனால் அந்த வேல்யூவேஷன்லாம் இங்கேயும் வரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 25% இங்கே உங்களுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா செக்ஷன் சி, செக்ஷன் பி, அப்புறம் செக்ஷன் ஏ படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓகே, கேம்பஸ்க்கு படிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு படிச்சிடுங்க. ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல் இன்டைரக்ட் டேக்ஸ்னு போட்டிருக்காங்க. ஓகே, பேப்பர் நம்பர் 18. ஓகே, இந்த ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நீங்கள் படித்தது இன்டரில் அப்படியே தான் இங்கே வரும். ஸோ ரொம்ப ஹாப்பி இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும். ஜிஎஸ்டி இன்டரில் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஃபைனல் ரொம்ப ஈஸி. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடின்னு 20% கொடுத்துருக்காங்க. ஒரு நத்திங் பட் செக்ஷன் ஏல இருக்க சம்ஸ் தான் அங்கேயும் வரும். ஸோ மோரோவராக இப்போது அந்தளவுக்கு கேஸஸ் எதுவுமே இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் வேறு அந்தளவுக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு கேஸ் ஸ்டடீஸ்லாம் வராது. ஓகே, மோரோவர் சம்ஸாக தான் ரிப்பீட் பண்ணி விடுவாங்க. ஸோ வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து புதுசாக வந்திருக்கு இல்லையா, 10%, அது மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. மற்றபடி நீங்கள் படித்தது இன்ட்ரு அப்படியே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ அது ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குரூப் 4னா இந்த பேப்பர் முடிக்கிறது என்னோடய சஜஷன். ஓகேவா. இந்த பேப்பர் வந்து ஸ்கோரிங் பேப்பராக எடுத்துக்கிட்டு இது ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க.
ஓகே, நிறைய இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம், ஆல்ரெடி படித்தது தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது நத்திங் பட் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் கஸ்டம்ஸ் கூட இதில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இன்டரில் வந்து கஸ்டம் படிச்சிருந்திங்கன்னா ஃபைனலுக்கு ஈஸி. சரி, படிச்சிருந்தா ஈஸி, படிக்கலன்னா அகெயின் நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். சேம் 20% இங்கே இருக்குது. ஸோ அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு 20 மார்க்ஸ் வந்து 1 மார்க் வரும்னு. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 20 மார்க் கம்பல்சரியாக 1 மார்க் வந்துடும். அந்த 1 மார்க் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேணால் கேட்கலாம், ஓகேவா? ஸோ அதனால் எதுக்கோ புக் பேக்கில் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கொடுத்துருப்பாங்க, அந்த 1 மார்க்கும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த எம்டிபி ஆர்டிபிலேருந்து பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். சஜஷன் ஆன்சர் போன வருஷம் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பேப்பரில் இருக்க 1 மார்க்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ரிப்பீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஏன்னா நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே, போன வருஷம் பேப்பர் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அந்த 1 மார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து மோரோவராக எல்லா சப்ஜெக்ட்லேயும் 1 மார்க் விட்டுட்டு போகக்கூடாது. புக்லேயும் பாருங்கள், எக்ஸ்ட்ராவையும் பாருங்கள். அப்புறம் இதில் வந்து நியூவாக ஃபாரின் ட்ரேட் பாலிசி இந்த ஜிஎஸ்டியில் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டு அது ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பேப்பர் பார்த்திங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஸோ இது வந்து சிஎம்ஏ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆல்ரெடி இன்டரில் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா ஆடிட்டிங்கு, அது வந்து காஸ்ட் ஆடிட்டுன்னு நீங்கள் தனியாக படிப்பீங்க, தென் மேனேஜ்மெண்ட் ஆடிட்டுன்னு தனியாக படிப்பீங்க. இந்த சப்ஜெக்டை படிக்கும் போது நீங்கள் வந்து நாளைக்கு ஆடிட்டர் ஆக போகிறோம், ஸோ ஆடிட்டிங் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மோரோவர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்ஷன் டி தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பிகாஸ் அதில் தான் ஃபுல்லாக சம்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் தானே சம்ஸு, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் சம்ஸ் கூட, ரொம்ப டஃபெல்லாம் இல்லை, சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் செக்ஷன் சி இன்டர்னல் ஆடிட், ஆப்ரேஷனல் ஆடிட். ஸோ இதை ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்டரில் படிச்சிருப்பீங்க, ஸோ அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செகண்ட் வந்து இதை படிச்சுடுங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சோண்டு சம்ஸ் இருக்கும், ஓகேவா, தியரியோடு கலந்த மாதிரி இருக்கும். மோரோவர் செக்ஷன் ஏயும் செக்ஷன் பியும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியும் உங்களுக்கு ஃபுல்லாக தியரி தான். செக்ஷன் டி மட்டும்தான் உங்களுக்கு சம்ஸு. ஸோ அகெயின் சொல்கிறேன், ஃபஸ்ட் என்ன கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்ஷன் டி, அப்புறம் செக்ஷன் சி, அப்புறம் செக்ஷன் ஏ, அப்புறமா செக்ஷன் பி. ஓகே, மேனேஜ்மெண்ட் ஆடிட் ஜஸ்ட்டு 15 மார்க்ஸ் தான், பட் ரொம்ப அதிகமாக பேப்பர்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களால் நான் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்லாம் முடியலன்னா கூட அது வேணால் ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சது 3 விட்டுறக்கூடாது. 1 ஒமிட் பண்ணிங்கன்னா மிச்சம் 3 வந்து ஃபுல் தரோ பண்ணிக்கணும், ஓகேவா? ஓகே, இப்போ லாஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன். நான் சொன்ன இல்லையா, பிஸ்னஸ் வேல்யூவேஷன் சிஎஃப்ஆர், அதாவது கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் இருக்கும். ஸோ அங்கே படித்ததும் இங்கே படித்ததும் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ வந்து உங்களுக்கு மோரோவர் ஈஸியாக இருக்கும். சிலது கொஞ்சம் இங்கே நிறையா இருக்கும் இந்த பிஸ்னஸ் வேல்யூவேஷனில். இங்கே நல்லா படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சிஎஃப்ஆருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து மோரோவர் தியரியாக சம்ஸாக கேட்டிங்கன்னா செக்ஷன் பி ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்ஸ் பை த சென்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அதனால் எக்ஸாமில் வந்து சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணுங்கள், இல்லைனா டைம் போயிடும். செக்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸும் சரி தியரியும் சொல்லி கலந்த மாதிரி இருக்கும். அந்த சம்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் மேக்ஸில் நம்ம 12th இந்த இன்டிகிரேஷன், டிஃப்ரென்சியேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கன்சியூமர் சர்ப்ளஸ், ப்ரொடக்ஷன் சர்ப்ளஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம படித்ததாக தான் இருக்கும். ஸோ மோரோவர் உங்களுக்கு செக்ஷன் ஏல இருக்க சம்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரஷ்அப் பண்ண மாதிரி இருக்கும். செக்ஷன் பி தான் ஃபுல்லாக லாஜிக்கலாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்து போடுங்க, பிகாஸ் ரொம்ப லென்த்தியாக இருக்கும் செக்ஷன் பி. மோரோவர் பார்த்தீங்கன்னா இன்டர் கம்பேர் பண்ணும்போது ஃபைனலுக்கு டைமே பத்தாது. நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன் அதில். ஸோ எந்த அளவுக்கு ஸ்பீடாக எழுத முடியுமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக எழுதுங்க. அட் த சேம் டைம் பிளான் பண்ணிக்கோங்க, இதுதான் எழுதணும், இது எழுதணும், கம்மி நேரத்தில் அதிக மார்க்ஸ்க்கு எழுதுகிற மாதிரி ஷார்ட் ஆன்சர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனல் போர்ஷன் முடிஞ்சுது. ஆல் த பெஸ்ட். ஸோ வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.